என்ன பெரிய ஆலமரம் ஒரு விதையில் தானே தொடங்குச்சு. என்ன பெரிய சமுத்திரம் ஒரு துளியில் தானே தொடங்குச்சு. என்ன பெரிய காவியம் ஒரு எழுத்தில் தானே தொடங்குச்சு. அப்படித்தான் என்ன பெரிய புரட்சி ஒரு தீக்குச்சியில் தான் தொடங்குச்சு. அன்பு மக்களே, அப்படித்தான் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்த களத்திலே அரசியலை எதிர்கொள்கிறோம். உன் எதிரியை வலுவானவனாக தீர்மானி, பலம் பொருந்தியவனோட மோது, அப்பத்தான் நீ வளர்வாய். நீ யார் என்று உலகம் திரும்பி பார்க்கும் என்று இந்திய பெருங்கண்டமே என்னை திரும்பி பார்க்கிறது, என்னையும் என் பிள்ளைகளையும். என்ன துணிவில் மோதுகிறான். இந்திய நாட்டை ஆளுகிற கட்சி, இந்திய நாட்டை யாரு ஆள்வது? ஏன் இந்திய நாட்டை நாங்க ஆழ்ந்தா நாடு நாசமாயிருமா என்ன? நாங்க ஆண்டாதான் நல்லா இருக்கும். இந்திய நாடு மோடி அவர்களுக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கா பாரதிய ஜனதாவே ஆளணும்னு? இல்ல காங்கிரஸுக்கு ராகுல் காந்தி ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியா? என்னது இது? இந்த தமிழ்நாட்டு மக்கள் தான் கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டா போட்டு கொடுத்துருக்கு இந்த தமிழ்நாட்டை. அதெல்லாம் மாறும் தம்பி, அதெல்லாம் மாறும். காற்றை கிழித்து பறக்கும் போதுதான் பட்டம் மேலே போகிறது. அலை இல்லாத கடலால் நல்ல மாலுமியை உருவாக்க முடியாது. அப்படி தடையில்லாத படைக்கு மரியாதை கிடையாது. பிடல் காஸ்ட்ரோ சொல்றான், டேய் நீ நடந்து போற பாதையில உனக்கு எந்த இடையூறும் இல்லையா, திரும்பி வா. அது நீ போக வேண்டிய பாதை இல்லை, வேற எவனோ ஒருத்தன் போன பாதை. நாங்கள் போற பாதைகளில் தடை, அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ஆக இதுதான் சரியான பாதை. எதற்கு இவ்வளவு? உன்னை பார்த்து ரொம்ப விமர்சிக்கிறானாடா, அவன் தாண்டா உன்னை பார்த்து ரொம்ப பயப்படுறான். அவன் தான் ரொம்ப பயப்படுறான். எப்படி? 24 அப்புறம் கட்சி இருக்காது, அவருக்கு ஒரு ஓட்டு கூட கிடையாது, அவருக்கு சின்னம் கிடையாது. ரொம்ப பயப்படுறான், ரொம்ப பயப்படுறான். என்ன செய்யறது, எங்க போறதுன்னு தெரியாத தடுமாற்றம் இல்ல. இலக்கை தீர்மானித்தோம், அதன் பிறகுதான் பயணத்தை தொடங்கினோம். என்ன இலக்கு? எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். வீர தமிழினம் வீழ்ந்து போவதா, ஆண்ட பரம்பரை அடிமையாவதா, மான தமிழினம் மண்டியிடுவதா, மாண்டு போவதா? இதுதான் ஒவ்வொரு தமிழ் பிள்ளையும் எழுப்பி பார்க்க வேண்டிய, தங்களுக்குள் எழுப்ப வேண்டிய லட்சிய முழக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.